ஒரு படம்னு வரும்போது, அந்த கதையில அந்த கதாநாயகன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா, இதெல்லாம் பண்ணாதீங்க. இத நீங்க பண்ணீங்கன்னா, சொசைட்டில இது நார்மலைஸ் ஆயிடும்னு சொல்றது, நம்ம நாட்டுல பயங்கரமான ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. படமே ஒரு கதை தான். இந்த கதை மக்கள மாத்திருமா? இதனால மக்கள் சேஞ்ச் ஆயிருவாங்களா? அப்படின்னு கேட்டா, மோனோட்டனஸ் ஸ்டீரியோடிபிக்கல் வே ஆஃப் ரைட்டிங் அ ஸ்டோரி சோ ஃபார் ஒரு காரணமா இருக்கலாம். செஸ் போர்டில் வர காயின்ஸ் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு தானே பல கதைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா வில்லன்கிறவன் ஒரு கருப்பான ஒரு கேரக்டர், அவன் கருப்பான விஷயங்கள் கெட்ட விஷயங்களை மட்டும் தான் செய்வான். ஹீரோங்கிறவன் வெள்ளை கேரக்டர், அவன் நல்ல விஷயங்களை மட்டும் தான் செய்வான். அப்போ பேசிக்காக மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நல்லது செய்யணும் தானே வாழ்க்கையில் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்க்ரீனில் நல்லதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு இன்ஸ்பிரேஷன் பாயிண்டாக மக்கள் நம்ம ஏற்றுட்டு வந்தோம் பல நாட்களாக. பட் ஹீரோங்கிற டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் என்னன்னா, மக்களுக்கு இல்லாட்டி ஒரு ஸ்மால் சொசைட்டிக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தவரோ இல்லாட்டி அவங்களோட லைஃபை பெட்டர்மெண்ட் ஆக்கணும்னு பேர் தான் ஹீரோ. அப்போ படத்துல நடிக்கிற கதாநாயகனை ஆக்டர்னு கூப்பிடுறத விட்டுட்டு ஹீரோவா கூப்பிட்டது நம்மளுடைய தவறு தான். இன்னொரு தவறு, நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிற இன்ஸ்பிரேஷனை இந்த கதைகள்ல இருக்கிற ஹீரோ தான் கொடுக்கணும்னு இருந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன்ங்கிற ஹீரோங்கிறதுல நம்ம யாருக்குமே குழப்பம் இல்லை. பட் சம்வேர் டவுன் த லைன் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஆக்டரை ஹீரோவா ஏன் பார்க்க ஆரம்பிச்சோம்? நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில், ஏன் நம்ம நகரத்துல ஹீரோக்கு பஞ்சமா என்ன? அப்துல் கலாம், சுபாஷ் சந்திர போஸ், ஜீவானந்த ஐயா, மதர் டெரசா, இவங்கெல்லாம் தானே ஹீரோஸ். கதைன்னு எடுத்துக்கிட்டா கூட தெர் இஸ் அ பிகினிங், தெர் இஸ் அ மிடில் அண்ட் தெர் இஸ் அ எண்ட். பிகினிங்ல ஒரு ப்ராப்ளமை காமிச்சு, ஒரு ஆள் அதில் மாட்டிக்கிட்ட மாதிரி காமிச்சு, அதை எப்படி சமாளிக்க ஒரு பயணப்படுறான்னு காமிச்சிட்டு, அதுலேருந்து அந்த சொல்யூஷனை எப்படி வந்து அடையிறாங்கிறது தான் பேசிக்காக ஒரு ஸ்கெட்சாக இருக்கும். இப்போ சொசைட்டியில் வாழ்கிற சாதாரண மக்களுடைய ஒரு மிகைப்படுத்தின ஒரு விஷயம் தான் கதை. இதில் ப்ராப்ளம் ஒரு சொசைட்டி எடுத்துகிட்டு வரலாம், ஒரு நிகழ்ச்சி எடுத்துகிட்டு வரலாம், ஒரு சம்பவத்தால் நடக்கலாம், ஏன் ஒரு பர்சனால கூட நடக்கலாம். சிச்சுவேஷன், சூழ்நிலை இதெல்லாம் விட்டுட்டு நம்மளே தப்பு செய்யும் போது அந்த கான்சிக்வன்சஸ் அனுபவிக்கும் போது ஒரு பிரச்சனை உருவாகி அதை எப்படி சமாளித்து நம்ம சொல்யூஷன் கொண்டுட்டு வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையா என்ன? அந்த மாதிரி ஒரு கிரே ஷேட் கேரக்டராக கதாநாயகனை காமிச்சானா, இல்லை இவர் வந்து ஒயிட்டாக தான் நீ காட்டணும், ஏன்னா இவரை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக்கிறேன்னு நம்ம வச்சிருக்க ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை டுவர்ட்ஸ் an actor who we consider a hero is little bit too much. இப்போ இது நம்மளோட தரத்தையே நம்ம குறைக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன் ஒரு படத்தில் ஒரு ஆக்டரை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை அறத்தோட வாழணும் கற்றுக்கணுமா? சரி, இப்படி எடுத்துப்போமே, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், நம்ம தவறுகள் செய்கிறோம். மாதிரி தவறுகள் செஞ்சால் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸை நம்ம சந்திக்க வேண்டியதாக ஆகிடும். அப்படி ஒரு ஹீரோ கேரக்டரை தவறு செய்ய வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து திருந்துறத மாதிரி காமிச்சதுன்னா இட் ஷோஸ் அக்கௌண்டபிலிட்டி. அது ஆக்சுவலாக மெச்சூரிட்டின்னு உச்சக்கட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம செய்கிற தவறை பொறுப்பை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நான் எப்படி மாற போகிறேன்னு எடுக்கிற தாட் ப்ராசஸை அது நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்காதா? ஒரு கிரே ஷேடாக ஒரு மனிதனை வந்து படங்களில் காட்டும்போது, இல்லை நான் வெள்ளையாக தான் பார்த்து பழகிட்டேன், அந்த மாதிரி தான் நீ காட்டியாகணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணானா கலை வளராது. மோர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப நிதர்சனமான உண்மைகளையும் லாஜிக்கையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தமிழ் ஆடியன்ஸான நம்ம ஷேடி அண்ட் ஃப்ளாட் கேரக்டர்ஸை பார்த்து அவங்க செய்கிற தவறுகளை மற்றவங்கலாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரதை விட்டுட்டு அந்த கிரியேட்டிவாக இயங்குற அந்த இண்டஸ்ட்ரியை கட்டுப்படுத்தக்கூடாது. இனவே தட் இஸ் கிரியேட்டிவ்லி அன்ஹெல்தி. அதே சமயத்தில் லைஃப் லெசன்ஸை கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தான் சுமக்கணுமே தவிர அதை கொண்டு ஒரு படத்தில் நடிக்கிற நடிகரோட ஷோல்டர்ஸ் மேலே வைக்கிறது நியாயமில்லை. ஆக்டர்ஸ்க்கு கிடைக்கிற புகழாக தவறாக எண்ணி இவங்க தவறு வந்து ஒரு ஸ்க்ரீனில் செய்கிறனால தான் இவங்களுக்கு புகழ் கிடைக்குதுங்கிற ஒரு தவறான எண்ணத்தை மாற்றிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டா, ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாட்யூட்டரி வார்னிங் கொடுப்பாங்களே, குடிப்பது தவறு, புகைப்பிடிப்பது தவறு. அதே மாதிரி அந்த படத்தில் என்னெல்லாம் தவறுகள் லீகலாக வந்து சட்டத்திட்டத்தில் இருக்கோ, ரேப் செய்வது தவறு, கொலை செய்வது தவறு, பெண் மேலே வன்முறை காட்டுவது தவறு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு நீட்டாக ஒரு பட்டியலை போட்டு சொல்ல ஆரம்பித்தானா, படத்தில் காமிச்சா நாங்கள் என்ன அப்படியே அதை நம்பிட்டு இதை நாங்களும் செய்வோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை நாங்கள் தவறு செஞ்சானா படத்தை பார்த்து தான் தவறு செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் என்ன நினச்சிப்போமா? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு நம்மளுக்கு பர்சனலாகவே இது ஒரு அஃபென்சிவாக இருக்கும். ஏன்னா ஒரு படம் பார்க்க உட்காரும் போதே நம்ம பக்கத்தில் சிகரெட் பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், தண்ணி அடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஐயோ கடவுளே போட்டுட்டானா அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ இப்படி பட்டியலிட்டு இதெல்லாம் தவறுன்னு சொன்னானா, ஆமாம் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் சொல்லிட்டோம், நாங்கள் நார்மலைஸ் பண்ணல, கதையில் சொல்கிறோம், இருந்தாலும் ஸ்டாட்யூட்டரி வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு படம் நம்மளுக்கு சொசைட்டியில் எப்படி வாழணும்னு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நம்ம தரம் குறிச்சிக்க கூடாதுங்க. ஸோ தயவு செஞ்சு படங்களில் காட்டுறத நார்மலைசேஷனுங்கிற தவறான எண்ணத்தில் சில பேர் பேசுகிறத நீங்களும் கேட்கறத மறுத்துருங்க. ஏன்னா சட்டத்திட்டத்தில் ஒரு தவறு நடக்கும்போது அதை சட்டம் பார்க்காம கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன். அதுக்கு போராட்டம் செஞ்சு நம்ம பல சட்டங்களை அமைச்சிருக்கோம். அதான் படத்தில் நடிக்கிற விஷயங்களெல்லாம் ரியாலிட்டியில் போய் செஞ்சானா லாக்அப்பில் கொண்டு உள்ள தூக்கி வச்சுருவாங்க. ஸோ நார்மலைசிங்கிற ஒரு டேர்மே சொசைட்டியில் ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்லணுமே தவிர ஒரு திரைப்படமாக காட்டும்போது அதை இப்படி செய்யாத அதை அப்படி செய்யாதுன்னு நம்ம சொன்னால் சரியாக இருக்காது. இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் குட் ஃபார் த கிரியேட்டிவ் ஃபீல்ட் ஆல்சோ. இந்த விஷயம் பற்றின கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். சௌமி மாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Till meet in the next video. It's back from Sami Mommy guys. Bye.